ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வந்து ஒரு ப்ராடக்டா ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா இல்லை ஒரு பிராண்டை ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா ப்ரொமோட் பண்றது தான். டிஜிட்டல் சேனல்ஸ் மூலமா ப்ரொமோட் பண்றது. அதாவது இதோட மெயின் சோர்ஸே இன்டர்நெட் தான். அண்ட் மொபைல் டிவைசஸை யூஸ் பண்ணி இது பண்றது. அண்ட் சோஷியல் மீடியா மூலமோ இல்லை ஒரு சர்ச் இன்ஜின் மூலமோ இல்லை வெப்சைட் மூலமோ இந்த பிஸ்னஸ் வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். ஒரு ரியல் டைமா இது வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஃபோக்கஸ் ஆகுது. அண்ட் எப்பவுமே வந்து பர்சன் வந்து இது கூட வந்து என்கேஜ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பிராண்டை வந்து பூஸ்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இட் லீட் டு ஜென்ரேஷன் அண்ட் கன்வர்ஷன் ரேட்ஸ். அண்ட் வந்து இதுதான் ஒரு ஜென்ரேஷனா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றதும் இதுதான். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மட்டுமே ஏர்ன் பண்ணுது. 4 to 6 lakhsல இருந்து 8 to 10 lakhs வரைக்கும் அவங்க வந்து ஏர்ன் பண்றாங்க. இதை வந்து சிம்பிளா இப்படி சொல்லி கொடுக்கறத விடவும் ரொம்ப ஈஸியா சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ப்ராக்டிக்கலா காமனாவே இப்ப பார்த்துப்போம். மொபைல் இருக்கு. இதுல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லைவ் எக்ஸாம்பிள் பண்ணணும்னா இப்போ வந்து என்ன நம்மளுக்கு வந்து இப்போ என்னன்னா ட்ரெஸ் செல்லிங் ஆன்லைன் சைட்ஸ் வாங்க. ஓகேயா? சரி, இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃப்ளிப்கார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஈஸியாக ஏதாவது ஒன்று எடுக்கணும்னா இன்ஸ்டாகிராம்குள்ள போகிறோம். இதில் இருக்கக்கூடிய இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னா மேட்ரிட்டி ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். மேட்டர்னிட்டின்னு போட்டாலும் இதுலேயே வந்து நிறைய இருக்கு. மேட்டர்னிட்டி வியர்ஸ்லேயே ரொம்ப நிறைய இருக்கு. அண்ட் வந்து இதுக்குள்ள போய் நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இது ஒரு வகையான மார்க்கெட்டிங். அட் த சேம் டைம் ஒரு ஒரு ஃப்ளிப்கார்ட் மூலமோ இல்லை ஒரு அமேசான் மூலமோ ரொம்ப ஒரு பிராண்டடான ஒரு விஷயத்து மூலமா ஒரு ப்ராடக்டை வாங்குறதும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான். அண்ட் வந்து இது வந்து ஜென்ரேஷனை வந்து கன்வெர்ட் பண்ணுது. இப்போ நம்ம அம்மாவோட மொபைல்ல இருந்து அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருக்கலாம், ஒரு கிச்சன் அப்ளையன்சஸ் வாங்குறதா இருக்கலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. இதே வந்து
ஒரு 18 ஒரு காலேஜ் 18 to 25 குரூப்குள்ள கேர்ள்ஸ் எந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரிப்பட்டவங்கள வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. இவங்க தான் வந்து பிஸ்னஸை ப்ரொமோட் பண்றாங்க சோஷியல் மீடியால. அப்படி சோஷியல் மீடியால உங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்றது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும். அட் த சேம் டைம் உங்களோட பிராண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து நிறைய பேருக்கு தெரியும். இந்த பிராண்டோட ரீச் வந்து இன்னும் நிறையவே இருக்கும். இங்க டிஃப்ரெண்ட் சேனல் இருக்கு, டிஃப்ரெண்ட் வெப்சைட் இருக்கு, இதுக்குன்னே இருக்கு. அதாவது பிளான் பண்றது, பிளேஸ் பண்றது அண்ட் டைம், இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குது. ஹவு டு ஃபைண்ட் அ குட் ப்ராடக்ட்ஸ். குட் ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி இது பண்றது? சர்ச் அண்ட் பை த ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பண்ணணும். நான் உங்க என்ன ப்ராடக்டை வாங்க போறீங்க அப்படிங்கிறத சர்ச் இன்ஜின்ல போய் சர்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அஹ், எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்க போறீங்க, அது வந்து எவ்வளோ டேஸ்ல வேணும், இது எல்லாமே பார்க்கணும். அடுத்தது என்னன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அதாவது ஒரு கிரியேட்டர் இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த பிராண்டை வந்து பே அந்த பிராண்டுக்காக வேண்டி பே பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த வியூஸ் எந்த அளவுக்கு நிறைய இருக்கோ அதுக்காக வேண்டி மணி கொடுப்பாங்க. இதுக்கு இங்க வந்து பஞ்ச் ஆஃப் நிறைய வகையான கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா வந்து அவங்க கிரியேட்டிவிட்டிக்கு அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து மணி ஏர்ன் பண்றாங்களான்னா இல்ல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அதை பத்தின நாலேஜ் இருக்கணும். ஒரு நார்மலா இருக்கிறதுக்கும் இப்ப இன்ஸ்டாலயே நிறைய பேஜ் பார்த்தோம். அந்த மாதிரி ப்ரொமோட் பண்றதுக்கான பிசினஸ் ஐடியா வேணும், அதுக்கான லோகோ கிரியேட் பண்ணணும், அண்ட் அதுல வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நீட்டா அட்டன் பண்ணணும், அண்ட் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும், அண்ட் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ வந்து பிஸ்னஸ் பண்றோம், ஓகே, இதை எப்படி பே பண்ணணும், என்ன மோட் மூலமா நம்ம பே பண்ண போறோம், இல்ல வந்து அந்த அந்த பேமெண்ட் வந்து சேஃபா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்து ரொம்ப மெயினான ஒண்ணு. நேச்சுரல் இதுல வந்து கேஷ் பேமெண்ட் வந்து நம்ம உடனே பண்ணி வாங்கிடுவோம். ஆனா இதுல வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணணும். புது புது விதத்துல வந்து எப்படி போஸ்டர் கிரியேட் பண்ணது, அதுவுமே வந்து வகையான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அதுக்குன்னே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்ப நம்ம சேனலுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இதுவே வந்து போஸ்டர் மேக்கிங் இதுல போய் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வந்து நியூஸ் பேப்பர் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை விடவும் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நிறைய கூட்ஸை வாங்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவையே வந்து ப்ரொமோட் பண்றதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று ஆர்கானிக், இன்னொன்று இன்ஆர்கானிக். ஆர்கானிக்னா நார்மலாக அவங்க ப்ரொமோட் பண்ணக்கூடியது. இன்ஆர்கானிக்னா பெய்டு ப்ரொமோஷன். எல்லாமே வந்து பெய்டு ப்ரொமோட் பண்ணும்போது அந்த ப்ரொமோஷன் வந்து இன்னும் அதிகமாக போகுமா இருக்கலாம். அண்ட் இது வரைக்கும் நான் பெய்டு ப்ரொமோஷன் நான் ட்ரை பண்ணது கிடையாது. அண்ட் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி அதாவது இப்போ புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை கத்துக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லேர்ன் பண்ணணும். அண்ட் வந்து இது நிறைய லேர்னிங் வெப்சைட்ஸ் இருக்கு. அது மூலமா அதோட ஐடியாவை வந்து எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடியதான் neelpatel.com. இதுல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஃப்ரீ டாக்குமெண்டேஷன் வீடியோவே பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தின கிளியர் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கீழே வந்து சின்ன சின்ன பர்சன்ஸை வச்சு அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணோம்னா கூட அவங்களுக்கு அந்த ஐடியாலஜியை சொல்லி கொடுக்கக்கூடிய கிளியர் கட் பிக்சர் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். இதுதான் வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ.